அனைவருக்கும் வணக்கம். யூஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா, வருகிற ஜனவரி 7ஆம் தேதி அந்த எக்ஸாம் வந்து நடக்க இருந்துச்சு. அப்புறம் இந்த மழை, வெள்ளம் காரணமா அத வந்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4/2/2024 தான் இதற்கான தேர்வே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதனால் இந்த 1 மந்த் கிடைக்கிற காரணத்தினால ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச்ச மட்டும் செப்பரேட்டா கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி என்கொயரி நெறைய பேர் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பாடசாலை வழியா இந்த யூஜி டிஆர்பிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 7 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் வந்து குடுக்குறோம். அதுபோக அதுக்கான மெட்டீரியல் வந்து குடுக்குறோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்ச மட்டும் செப்பரேட்டா குடுக்கறதுக்கான ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து 5ஆம் தேதி 5/1 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். எந்த வழியா இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம்னா, சுரேஷ் பாடசாலை வழியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புவாங்க. ப்ளஸ் அதற்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான தான் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கொடுக்க போகிறோம்னா, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, இந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த 7 சப்ஜெக்டோடைய மேஜராக இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ எத்தனை டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ தமிழ்ங்கிற நீங்கள் மேஜர் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். அப்போ ஈச் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட். அப்போ மொத்தம் 10 யூனிட் இருக்கனால நமக்கு வந்து இதில் வந்து யூனிட் டெஸ்ட்டை நமக்கு வந்து 20 டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அப்போ யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 20 டெஸ்ட்டு. எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 150 கேள்வி இருக்கும். ஸோ ஆஸ் பர் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் வந்து 150 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே 150 கேள்வி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒவ்வொரு யூனிட்டையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் வைக்க போகிறோம். மொத்தம் 20 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1வது யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 5 யூனிட்டையும் சேர்த்து ரிவிஷன். 1வது யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 யூனிட்டையும் சேர்த்து அதில் ஒரு 150 கொஸ்டின் வச்சு அதில் ஒரு டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் 6வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும் ஒரு 150 கொஸ்டின் வச்சு அதில் ஒரு டெஸ்ட் நடக்கும். அடுத்து 1வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் ஃபுல்லாக எல்லா யூனிட்டையும் சேர்த்து ஒரு 150 கொஸ்டின் வச்சு அதில் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். மொத்தம் 23 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 23 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க. ப்ளஸ் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த 23 டெஸ்ட்டை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுரேஷ் பாடசாலை .com அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 9044461061 9044462062 அப்படிங்கிற இந்த 2 கான்டாக்ட் நம்பர் வழியாகவும் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். புதுசாக டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல் கோர்சஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மொத்தமாக 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ரெக்கார்டர் வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் மூலியமே கம்பைன் பண்ணி நீங்கள் அதில் வந்து பயன்பெற்றுக்கலாம். ஸோ இந்த யூஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கணிசமான கேண்டிடேட் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எஃபெக்டிவாக ப்ரிப்பரேஷனே ஆரம்பிக்கல. இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வெற்றி அடையிறதுக்கு எங்கள் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.